கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை ஆராதனை வேளையிலே தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து தம்முடைய கிருபைகளினால் நம்மை நிரப்பி நம்மை வழி நடத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆண்டவராகிய தேவன் இந்த 2025 ஆண்டின் இந்த ஜூலை மாதம் இந்த கடைசி கர்த்தருடைய நாள் வரை கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார், நம்மை வழி நடத்தி இருக்கிறார். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபையால் நாம் பிழைத்திருக்கிறோம், அவருடைய கிருபையால் நாம் நிலைத்திருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை மட்டும் நடத்தி இருக்கிறது. இனியும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான மகிமையின் ஆண்டிலே ஆண்டவராகிய தேவன் நம்மை எவ்விதமாய் மகிமைப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவர் நம்மை மகிமைப்படுத்த வல்லமையுள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் ஒருபோதும் பொய்யுரையாத நல்ல தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாய் நாம் செய்ய வேண்டியதான சில காரியங்களை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். முதலாவது, நம்முடைய பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை நாம் என்ன செய்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவது, அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் தொடர்ந்து சில காரியங்களை கர்த்தருடைய நாமத்திலே தேவன் அருளின வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டியதான காரியங்களை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ரோமர் கழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமர் கழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி நாம் வாசித்த இந்த வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே நாம் அறிக்கை பண்ணும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவது, நம்முடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை நாம் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். நாம் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லலாம். நான் விசுவாசிப்பதை நான் அறிக்கை பண்ணும் பொழுது வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்து கொள்ளுவேன். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் அறிக்கை பண்ண வேண்டும். சில பேருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் ரொம்ப பலவீனமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே மேன்மையானவைகளை நம்புவதை விட காண்கிறதான காரியங்களை, தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலைமைகளை விசுவாசிக்கிறார்கள். நாம் காண்கிறவைகளையோ சூழ்நிலைமைகளையோ அல்ல, அதற்கு மேலாய் வாக்குத்தத்தம் பண்ணினதான மேன்மையான ஒரு தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் பக்தனாகிய ஆபிரகாமை பார்த்து அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார்?
சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன். நாம் ஏதோ சாதாரணமான தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யோபின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சகல அதிகாரமுடைய தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய இருதயத்திலே என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற விசுவாசம் வரும் பொழுது, நம்முடைய வாயினால் அதை அறிக்கை பண்ணும் பொழுது நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த வசனம் அழகாக எழுதியிருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படும்? விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவதே இல்லை. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை பாதகமான சூழ்நிலைகள் வந்தாலும், நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மை காக்க வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனை நாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே நாம் அறிக்கை பண்ண வேண்டும். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டியதான ஆசீர்வாதங்களும், நாம் அனுபவிக்க முடியாய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய வாயினால் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வசனம் அழகாக எழுதியிருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக ஆண்டவராய் இயேசு இவ்விதமான ஒரு வார்த்தையை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு நாளிலே ஒரு தகப்பன் தன்னுடைய சந்திரரோகி ஆகிய ஒரு மகனை சீடரிடத்திலே அழைத்து வருகிறான். அவன் சந்திரரோகி ஆயிருக்கிறான். திடீரென
அவனை பிடித்ததான அந்த அசுத்த ஆவி அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. இந்த சீடர்களிடத்திலே கொண்டு வருகிறான். அவர்களால் அது துரத்தக்கூடாமல் போயிற்று. ஆண்டவராய் இயேசுனிடத்திலே கொண்டு வந்த பொழுது ஆண்டவராய் இயேசு இவனை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காய் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். இயேசு அந்த அசுத்தாவியை துரத்தின பொழுது அந்த அசுத்தாவி அவனை விட்டு நீங்கி விட்டது. இப்பொழுது சீடர்கள் இயேசுனிடத்திலே கேட்கிறார்கள், ஐயா, எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? அப்போதான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தையிலே அந்த அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான் அதை நீங்கள் துரத்த முடியாமல் போயிற்று. மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தோடு கூட என்ன செய்ய வேண்டுமா? இந்த மலையை பார்த்து விசுவாசத்தினாலே. எப்படிப்பட்ட விசுவாசம்? கடுகு விதையளவு விசுவாசம். கடுகு விதையளவு விசுவாசம். நமக்கு ஒருவேளை நம்முடைய விசுவாசம் சிறியதாக இருக்கலாம், நம்முடைய விசுவாசம் பார்வைக்கு தெரியாததாக இருக்கலாம். ஆனால் அந்த விசுவாசத்தோடு கூட முதலாவது நம்முடைய பிரச்சனையை பார்க்க தைரியம் வேணும். நிறைய பேருக்கு பிரச்சனையை பார்க்கறதுக்கே என்ன இல்லை? பிரச்சனையை பார்க்கறதுக்கே என்ன இல்லை? தைரியம் இல்லை. அப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை போய் பார்க்கவா? ஆண்டவர் இயேசு சொல்லுறாரு, முதல்ல பிரச்சனையை பாரு. எல்லாம் சொல்லுங்க, முதல்ல பிரச்சனையை பாருங்க. முதல்ல பிரச்சனை என்ன செய்யணும்? பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரணம், கர்த்தர் நம்முடைய பார்வையிலும் அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரச்சனையை பார்க்கணுமா? ஆண்டவர் சொல்றார், அந்த மலையை பார்த்து. அடுத்து சொல்லுகிறார், அந்த மலையை பார்த்து நீ இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று பேச பழக வேண்டும். நம்முடைய வாயினாலே நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிற நேரத்தில் அப்படியே ஆகும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து அதை அகன்று போய் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அது அப்புறம் போய் என்ன செய்து விடும்? கடலில் விழுந்து விடும். என் ஆண்டவர் ஆகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது அது அவ்விதமாகவே ஆகும். அல்லேலூயா. வேத புஸ்தகத்திலிருந்து 1-2 உதாரணங்களை தேவ பிள்ளைகள் செய்ததான காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானோட ஒத்தாசையோடு கூட. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். ஆதியாகமம் 22:5. அப்பொழுது வேலைக்காரரை நோக்கி, கழுதையை நிறுத்தி எங்கள் காத்திருங்கள், நானும் பிள்ளையாளானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் பக்தனாகிய ஆபிரகாமை இவ்விதமாய் பரிசோதிக்கிறார், சோதித்து பார்க்கிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ உன் குமாரனும் உன் ஏக புதல்வனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் போய் அவனை என்ன செய்? சர்வாங்க தகனபலியாய் செலுத்துன்றார். தகனபலியாய் செலுத்துன்னு ஆண்டவர் பக்தனாய் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார். இப்போ ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரோடு கூட அந்த குறிப்பிட்ட மலையின் அடிவாரத்துக்கு போய்விட்டார். அந்த மலையின் இடத்துல போய் நின்று கொண்டு தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் இங்கே என்ன செய்திருங்கள்? நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க, நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவேன்னு சொன்னானா வருவோம் சொன்னாரா? ஆனால் போனது எதுக்கு? போனது தகன பலியாய் செலுத்துவதற்கு. ஆனால் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய்
நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்ப என்ன செய்வோம், வருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். இரண்டாவது 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறதான நேரத்தில் அப்பொழுது அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தகப்பனிடத்திலே மகன் கேட்கிறார், ஈசாக்கு கேட்கிறார், தகப்பனே பலிக்கான எல்லாம் இருக்கிறது, பலிக்கான எல்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அங்கே ஸ்தோத்திரம், கையில் நெருப்பு இருக்கிறது, தகவலிக்கான எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கிறார். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டதுக்கு தான் தகப்பன் சொல்றாரு, அது யார் பார்த்து கொள்ளுவா, நம்முடைய தேவன் நமக்காக தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி என்ன செய்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வித்தியாசமாயிருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்ப என்ன செய்வோம், திரும்பி வருவோம். முதல்ல சொல்றார். இரண்டாவது சொல்றாரு, பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் என்ன செய்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொண்டாரா, பார்த்து கொள்ளவில்லையா? பார்த்து கொண்டார். 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக என்ன செய்தா, தகன பலியிட்டான். சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா? சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்ம வாழ்க்கையில் இருதயத்திலே விசுவாசித்து நம்முடைய வாயினால் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பக்தனாக ஆபிரகாம் முதலாவது சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி என்ன செய்வோம், வருவோம். இரண்டாவது மகன் கேட்கிறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்ன செய்து கொள்ளுவார், பார்த்து கொள்வார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் மட்டும் கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி நம்முடையக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து கொள்ளுகிற தேவன், பார்த்து கொள்ளுகிற தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தம்முடைய சீடர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து இவ்விதமாய் வாசிக்கிறோம், உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு எப்படி இருக்கிறான், பாத்திரனாய் இருக்கிறான் என்றார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வழிக்காக பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது பணத்தையாவது என்ன செய்ய வேண்டாம், நீ சேர்த்து வைக்க வேண்டாம். அதையெல்லாம் பார்த்து கொள்ளுவார். என் தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள், நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவையோ அதை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். என் தேவைகளை அறிந்திருக்கிறவர், எனக்கு தேவை என்னதோ அதை அறிந்து அதை செய்ய வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். என்னுடைய தேவைகளை அறிந்தவர் மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் மத்தேயு 6:33 சொல்லார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். நான் ஆண்டவரை தேடும் பொழுது, நான் ஆண்டவரை தேடுகிற நேரத்தில் எனக்கானது எல்லாம் அவர் கூட்டி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல. அங்கே யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன செய்து கொள்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நமக்காக அதை செய்ய வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது, அருமையான பக்தனாகிய ஆபிரகாம் சொன்னதை போல, நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஆட்டுக்குட்டியை கர்த்தர் என்ன செய்து கொள்ளுவார்? பார்த்து கொள்ளுவார். என்னுடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எனக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார் என்று விசுவாசித்து நாம் அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 27. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து வெறும் துணிக்கைகளை தின்னுமே என்றால், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது என்றால், அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்திலே வந்து தன்னுடைய மகளுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறாள். தன் மகளுக்காக என்ன செய்கிறாள்? வேண்டிக் கொள்ளுகிறாள். கானானிய ஸ்திரீ, அந்நிய தேசத்து ஸ்திரீ. அவள் வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவராக இயேசு ஒன்றுமே பதில் சொல்லவே இல்லை. ஒன்று என்ன செய்யலை? பதில் சொல்லவே இல்லை. அவள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். ஆண்டவராக இயேசு ஒன்றும் பதில் சொல்லலை. திரும்பவுமாக சீடர்கள் சொல்கிறார், அவளுக்கு எதையாவது என்ன செய்யும்? சொல்லும் என்று சொன்ன பொழுது இயேசு விதமாய் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு என்ன செய்யறதில்லை? போடுறதில்லை. பிள்ளைகளின் அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு போடப்படுகிறதில்லை. அந்த நேரத்தில் இந்த மகள் இவ்விதமாய் சொல்லுகிறாள், பிள்ளைகளின் அப்பம் சரிதான், ஆனால் மேஜையில் இருந்து துணிக்கைகள் யாருக்கு கிடைக்குமே? நாய்க்குட்டிகளுக்கு கிடைக்குமே. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் உரிமையை அவள் அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய உரிமையை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வேதத்திலே விதமாய் வாசிக்கிறோம். அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் எல்லாம் யாராயிருக்கிறோம்? பெரிய சந்தேகமாகி போச்சு. இப்போ நாம் எல்லாம் யாராயிருக்கிறோம்? பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் எல்லாம் யாராயிருக்கிறோம்? பிள்ளைகளாயிருக்கிறோம். அந்த வசனம் அழகா எழுதியிருக்கிறது. நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம வாழ்க்கையில் நாம் பிள்ளைகளாயிருக்கிறோம். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. பிள்ளைகளானால் என்னவாமே? சுதந்திரருமாமே. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறதான நேரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 குமாரர்களுடையதான சுபாவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவத்தை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அங்கே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறதான நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இளைய மகன் தகப்பனிடத்திலே வந்து கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு என்ன செய்ய வேண்டும்?
தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தகப்பன் இடத்துல கேட்குறான், உரிமையோடு கேட்குறான், தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். என் பங்கை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்குறான். கேட்ட பொழுது தகப்பன் அவனுக்கு கொடுக்குறான். தகப்பன் அவனுக்கு என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நாம் பிள்ளையானால் நம்முடைய உரிமையோடு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை வேதத்திலே தந்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்த்து போவதே இல்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் என்ன செய்வதில்லை? பொய்த்து போவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை வறண்டதை போல காணப்படுகிற சூழ்நிலைமை இருக்குமானால் ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் என் ஆத்துமாவை என்ன ஆக்குவார்? திருப்தி ஆக்குவார். மகா வறட்சியான காலத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வறண்டு போயிருக்கிற காலமாக இருந்தாலும் இந்த வாக்கு தத்துவத்தை நாம் சொல்லும் பொழுது மகா வறட்சியான காலத்தில் என் ஆத்துமாவை என்ன ஆக்குவார்? திருப்தி ஆக்குவார். என் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் எந்த நேரத்தில்? மகா வறட்சியான காலத்தில். மகா வறட்சியான காலத்தில் என் ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், எல்லாம் வறண்டு போனாலும் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பஞ்சகாலம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டாயிருந்த பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் என்ன செய்திருக்கிறது? தேசத்தில் உண்டாயிருக்கிறது. அந்த பஞ்ச காலத்தில் தான் ஈசாக்கு விதை விதைக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் பெறார்? என் ஆண்டவராகிய தேவன் இந்த வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். நாம் உரிமையோடு கேட்கணும், ஆண்டவரே நான் வாழுகிற காலம் பஞ்ச காலம்தான். நான் வாழுகிற காலம் என்ன காலம்தான்? பஞ்ச காலம்தான். எல்லா பக்கமும் மகா வறட்சியான காலம். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என் ஆத்துமாவை என் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். என் ஆண்டவராகிய தேவன் அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையில மகா வறட்சியான காலத்திலும் நம்மை அவர் திருப்திப்படுத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த மகன் தகப்பனிடத்தில் சொல்லுகிறார், தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு என்ன செய்யும்? தாரும் என்று கேட்கிறான். அவன் செஞ்ச தப்பு, ஆஸ்தியை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் தகப்பனை விட்டு போனது தான். எந்த சூழ்நிலைமையிலும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதத்தை தந்தவரை மறந்து விடக்கூடாது. ஆசீர்வாதத்தை தந்தவர் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தராததுக்கு காரணம் என்னன்னா, ஆசீர்வாதம் வந்தவுடனே எதோட போயிடுறாங்க? ஆசீர்வாதத்தோடையே போயிடுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் ஊக்கமாக ஜெபம் பண்ண சொன்னாராம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வேலையே இல்லை, வேலை கிடைக்கணும்னு சொல்லி. வேலை கிடைச்ச பிறகு அதுக்கு பிறகு இப்போ எதுக்கு வர முடியல? ஆராதனைக்கே வர முடியாத அளவுக்கு பயங்கர பிஸி ஆயிடுச்சு. அப்போ அவர் திரும்ப ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவனுக்கு ஆராதனைக்கு வருவதுக்கு தடையாக இருக்கிற தடை என்ன செய்து போடும்? தோத்துறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அவரை நாம் என்ன செய்து விடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. இளைய குமாரன் செய்த தவறு அதுதான். உரிமையோடு கேட்டான். ஆனால் மூத்த குமாரனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமுடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீ ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியாவது என்ன செய்யலை? கொடுக்கவில்லை. எவ்வளோ பரிதாபமாக பேசுகிறான் பாருங்க. ஆண்டவரே நான் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5:30 மணி ஆராதனைன்னா எப்படியாவது ஒரு 6 மணிக்காக கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துடுறேன். ஆண்டவரே எப்படியாவது இடையிடைய கூட்டங்களில் முடிஞ்ச நேரத்துல எல்லாம் முடிகிற நேரமாவது வந்து என் ஆத்துமாவேன்னு சொல்லி இந்த ஆத்துமா வந்து தலையை நீட்டுற ஆண்டவரே. ஆனாலும் எனக்கு என்ன தரலை? இன்னும் தோத்துறோம். எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது என்ன செய்யலை? தரலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
எப்போது நாம் ஆண்டவரை குறை சொல்லிகிட்டே இருக்கிறது அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார். 31ஆம் வசனத்தில் அங்கே தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு தகப்பன், மகனே, எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உரிமையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமையை நாம் பேச வேண்டும். இளையகுமாரன் போய் தைரியமாக கேட்குறார் தகப்பன் இடத்துல, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு என்ன செய்யும், தாரும். தகப்பனிடத்துல கேட்ட பொழுது தகப்பன் அவனுக்குரியதை கொடுத்தான். அதை போல நாம் உரிமையோடு கூட நம்முடைய தகப்பனிடத்துல கேட்கும் பொழுது நம்முடைய தகப்பன் நமக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய தகப்பன் நமக்கு இல்லை என்று சொல்லுகிறவர் அல்லவே அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, யாத்ரா 33ஆம் அதிகாரத்தில் அருமையான பக்தனாகிய மோசே ஆண்டவரை நோக்கி இவ்விதமாக அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன், உமது மகிமையை எனக்கு என்ன செய்தருளும், காண்பித்தருளும் என்றான். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நம்முடைய மகிமையை நான் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 19ஆம் வசனம். அதற்கு அவர், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் அவர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை என்ன செய்ய பண்ணுவேன், அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் அதை கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பக்தனாகிய மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, உடைய மகிமையை நான் காண வேண்டும், உடைய மகிமையை நான் என்ன செய்ய வேண்டும், காண வேண்டும். மகிமையை காண வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், எப்பா, என் முகத்தை பார்த்து ஒருத்தனும் ஒரு காலம் என்ன செய்ததல்ல, உயிரோடு இருந்ததல்ல, ஆகிலும் உனக்கு என்னிடத்துல ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. உரிமையோடு கேட்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை கொடுக்க நல்ல தேவனாயிருக்கிறார், நல்ல தேவனாயிருக்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறதான நேரத்தில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது எலிசா எலியாவை பார்த்து இவ்விதமாய் கேட்கிறார். முதல்ல எலியா கேட்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே கேளென்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கண்டால் உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஒரு நாள் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லலை, நீ அரிதான காரியத்தை கேட்டாய். எலிசா சொல்லுகிறார், உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும், ரெட்டிப்பாய் வேணும். உடனே அவர் சொல்லுகிறார், நீ அரிதானதை கேட்டாய், ஆகிலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை கண்டால் கிடைக்கும். என்னை கண்டால் என்ன செய்யும், கிடைக்கும். நாம் உரிமையோடு கூட நாம் எதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் வேணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை,
நான் இயேசுவின் பிள்ளை. நம்முடைய இருதயத்திலே விசுவாசித்து நம்முடைய வாயினாலே பிள்ளையின் சுதந்திரத்தை நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய உரிமையை நாம் கேட்கும் பொழுது, கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. உரிமையோடு கேட்கும் பொழுது கர்த்தர் அதை செய்ய எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படி ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றால், நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது, சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியருக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். எமோரியருக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் கல்மலையை அனுப்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர்களில் அநேகரை அவர் கொன்று போட்டார். ஆனாலும் யுத்தம் முடிந்ததில்லை. இப்போ யோசுவா கர்த்தரிடத்துல பேசுகிறார். கர்த்தரிடத்துல பேசிட்டு சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுகிறார். சூரியனையும் சந்திரனையும் பார்த்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆண்டவர் ஆகிய தேவன் இயற்கையின் மேலும் நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயற்கையின் மேல என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சூரியனே நீ என்ன செய்து நில்லு, தரித்து நில் அப்படின்னு சொல்றார். அந்த வசனம் இப்படி முடிகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. நடுவானத்தில் என்ன செய்தது? நின்றது. உரிமை. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே தேவன் நம்முடைய உரிமையை, நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது சூரியன் அங்கே நடுவானிலே நின்றது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எளிய ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். எலியா சொல்றாரு, என் வார்த்தையினால் அல்லாமல் என்ன பெய்யாது? மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாதுன்னு சொன்னார். அவர் சொன்னபடியே 3 வருடம் 6 மாசம் என்ன செய்யல? மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லவே இல்லை. 3 காரியங்களை நாம் பார்த்தோம். 3 பேருடைய அனுபவங்களை நாம் பார்த்தோம். பக்தனாய ஆபிரகாம் அவர் இவ்விதமாய் சொன்னார், நானும் பிள்ளையாண்டான் அவ்விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்றார். பிள்ளையினிடத்திலே சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே போலவே கர்த்தர் பார்த்து கொண்டார். ஆட்டுக்குட்டியை கர்த்தரே கொடுத்தார். அவரும் நம்முடைய குமாரனோடு திரும்பி வந்தார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானானிய ஸ்திரீ சொல்லுகிறார், பிள்ளையின் அப்போ மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளினாலே நாய்க்குட்டிகள் என்ன செய்யுமே?
திருப்தியாகுமே உரிமையோடு கேட்கிறார். நாம் நாய்க்குட்டிகள் அல்ல, பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளையின் சுதந்திரம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே நாம் அறிக்கை பண்ண வேண்டும். யோசுவா சூரியனை பார்த்து பேசுகிறார். நீ தரித்து நெல் என்று சொன்ன பொழுது ஏறத்தாழ ஒரு பகல் மட்டும் சூரியன் நடுவானில என்ன செய்தது? அது அங்கே அஸ்தமிக்க தீவிரிக்காமல் நடுவானிலே நின்றது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை நான் பெற்றுக்கொள்கிறதற்காக உம்முடைய கரத்திலே நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணி நாம் அதை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்லவர் 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 நல்லவர், கிருபை உள்ளவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் ஒருவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறபடியினால் நாம் சுதந்திரமாயிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நல்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காய்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதை போல, அப்பா, அதை நாங்கள் அதை விசுவாசித்து எங்களுடைய வாயினால் அறிக்கை பண்ணி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பக்தனாகிய ஆபிரகாமை போல, அந்த கானானிய ஸ்திரியை போல, அருமையான பக்தனாகிய யோசுவாவை போல, தீர்க்கதரிசியாகிய எலிசாவை போல, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை எலியாவை போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி அதை சுதந்திரித்துக் கொள்ள இரக்கமும் கிருபையும் தரும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களோடு வழி நடத்திட்டு காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபையின் நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.